بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கொண்டு 56 பாடங்களில் நம்ம தஜ்வீதில் படிக்க வேண்டிய விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான தேவையான விஷயங்கள், போதுமான விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்ம மீது இருக்கிறது 57, 58, 59, 60. இந்த 4 பாடங்களில் ஒரு ரீகால் தான். இந்த 56 பாடங்களை படித்த விஷயங்கள் முக்கியமானது, டெர்மினாலஜிஸ், அதே மாதிரி சில கான்செப்ட்ஸு, ரூல்ஸு, சில அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு 4 சிட்டிங்ஸில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜஸ்ட் ஒரு ரீகேப் எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஃபீல் இருக்கலாம், நிறைய படித்தோம், ஃபினிஷிங்கே வந்துட்டோமே, என்னென்ன படித்தோம் ஞாபகம் இல்லையே, ஃபர்ஸ்ட் 5 லெசன் என்ன படித்தோம், அப்புறம் 10 லெசன் என்ன படித்தோம், இன்னொன்று என்னென்ன படித்தோம் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். அதனால ஃபினிஷிங் கோட்டிங்காக வேண்டி மாஷா அல்லாஹ் இந்த 4 செஷன்ஸ் வந்து உங்களுக்கு 4 கான்செப்ட்ஸை முன் வச்சு ஒரு ரீகேப் கொடுக்க போகிறோம். 57ல் வந்து மஹாரிஜ், சிஃபாத், கவாயித், இதை பற்றியான ஒரு ரீகேப், ரிவ்யூ, ஒரு ரிவிஷன், ஒரு மீள் பார்வை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பேசிக்காக ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரோம், தஜ்வீத், ஜவ்வத இஜவீத் ஜுவீதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தஜ்வீத் அப்படிங்கிறது 3 அம்சங்களை கொண்டது. ஒன்று மஹாரிஜ், எழுத்துக்களுடைய உச்சரிப்பு, எங்கேருந்து வருது, எப்படி உச்சரிக்கணும், ப்ரனன்சியேஷன் ஆஃப் த லெட்டர். அதுக்கு நம்ம போயத்துலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். போயம் கண்டிப்பாக சொல்ல வரணும். இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு போயம் சொல்ல வரல அப்படின்னா நிச்சயமாக நம்ம இந்த கோர்ஸை பயன்படுத்தவே இல்லை. அதில் நம்ம பின்னடைவில் தான் இருக்கும், கண்டிப்பாக ஒத்துக்கணும் நீங்கள். ரெண்டாவது, முதல் தஜ்வீதினுடைய முதல் அம்சங்கிறது மஹாரிஜ். ரெண்டாவது சிஃபாத், அந்த லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, கேரக்டர்ஸ் என்ன, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது சிஃபாத். ஓகேங்களா? ஸோ அது இருக்குது. மூன்றாவது கவாயிட், சில சட்டங்கள், சில எழுத்துக்களுக்காக நம்ம பிரத்யேகமாக வளரக்கூடிய வல்லினம், மெல்லினம், அதில் இருக்கக்கூடிய குன்னாக்கள், கல்கலா போன்ற சில சட்டங்கள். ஓகேங்களா? கவாயித் என்பதிலேயே சட்டங்களையும் இணைத்து சொல்லப்படக்கூடிய முறையும் உண்டு. அது கவாயித் என்பது சிஃபாவோட உள்ளது தான், சிஃபாக்குள்ள தான் கவாயிது இருக்குது. ஓகே, அதே மாதிரி மஹ்ரஜே ப்ராப்பராக நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா அதில் சிஃபா கவாயிது உள்ள அடங்கிரும். இருந்தாலும் சற்று கொஞ்சம் புரிதலுக்காக வேண்டி அதை நம்ம 3 பிரித்து காட்டுறோம். ஓகேங்களா? நல்லா விளங்குறதுக்காக நம்ம இப்படி காமிச்சிருக்கோம். இதில் என்னென்ன படிச்சோங்கிறது அடுத்தடுத்த செஷன்லேயுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரீகேப் பண்ண தான் போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மஹ்ரஜ் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி. மஹ்ரஜ் அப்படிங்கிறத நம்ம சொன்னது, அதோட மீனிங் என்ன அப்படின்னா வெளிப்படுத்துதல், வெளியேறும் இடம், வெளியேறும் இடம்னு அர்த்தம், எக்ஸிட்னு அர்த்தம், பிளேஸ் ஆஃப் எக்ஸிட்ங்கிறத மஹ்ரஜ். ஓகேங்களா? எதுக்கு இங்கே பயன்படுத்துகிறோம் மஹ்ரஜ்ங்கிறது? ஏர்போர்ட்டில் சில இடங்கள்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு அரபு நாட்டில். இங்கேயே சொல்கிறோம் அப்படின்னா எழுத்து வெளியேறும் இடம், மனிதன் வெளியேறக்கூடிய இடத்துக்கு எக்ஸிட்னு போட்டிருக்கு, எழுத்து வெளியேறுது. அப்போ எழுத்து எங்கேருந்து வெளியேறுது, அந்த லெட்டர் விச் கம் அவுட் ஃப்ரம் விச் பிளேஸ், அது எங்கேருந்து வருதோ அதுக்கு மஹ்ரஜ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மீம் என்பது உதட்டிலிருந்தும் மூக்கிலிருந்தும் சேர்ந்து வெளியேறுது, குறிப்பாக உண்ணாகது மூக்கிலிருந்து வெளியேறுது. ஷீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடுநாட்டிலிருந்து வெளியேறுது. அதில் ஷான்னு நீங்கள் மத்தா சொன்னீங்கன்னா அது வந்து வாயின் வெற்றிடத்திலிருந்து வெளியேறுது. ஹாங்கிறது தொண்டையினுடைய ஆரம்பத்திலிருந்து வெளியேறுது. இதெல்லாம் மஹ்ரஜ் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேயா? ஓகே, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அப்போ 5 மஹ்ரஜ்கள் இருக்கு. எழுத்து வெளியேறக்கூடியது மெயினாக 5 பிளேசஸ்லேருந்து, 5 ஏரியாஸ்லேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாட் ஆர் தி 5 அப்படின்னா, முதலாவது உதடு, உதட்டிலிருந்து சில எழுத்துக்கள் வருது, அது நம்ம 4 எழுத்துக்கள்னு போயம் தரவா இருக்கிறவங்க இதை புட்டு வச்சிருவோம். ஓகேங்களா? ஃப்ரம் தி லிப்ஸ் நம்ம சொல்லிடுவோம். அப்போ உதடுங்கிறது ஒரு மஹ்ரஜ், அதுலேருந்து 4 எழுத்து. மூக்குங்கிறது ஒரு மஹ்ரஜ், அதுலேருந்து 2 சிஃபா வருது, 2 எழுத்துடைய உச்சரிப்பும் வருது, 2 சிஃபா வருது, மீமுடைய ஒன்று அங்கேயும் தான் வருது. நாக்கு அப்படிங்கிறது ஒரு மஹ்ரஜ், அது முக்கியமான பெரிய மஹ்ரஜ், 18 எழுத்துக்கள் அங்கிருந்து தான் வருது. ஓகேங்களா? Tongue has many, 12 from the tip, from its middle or from its edges are நம்ம 12 plus 6, 18 letters நம்ம அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மேல் முரசுன்னு சொல்கிறோம், அதாவது அந்த வெற்றிடம், ஏன்னா நாக்குக்கும் மேல் முரசுக்கும் இடைப்பட்ட அந்த வெற்றிடம் ஜவுஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? இந்த வாயின் வெற்றிடத்திலிருந்து வரக்கூடியது சத்தங்கள் 3 ஓசைகள் வருதுன்னு பார்த்தோம். அது என்னது? அ இ உ. நாட் ஓன்லி அ இ உ, ப பி புவோ த தி துவோ ரா ரி ரு எல்லாமே இந்த அ இ உங்கிற மத்துடைய ஓசைகள், அலிஃப் மத் யா மத் வா மத் ஓசைகள் அந்த வாயின் வெற்றிடத்திலிருந்து வருது. ஃபைனலி 5th மஹ்ரஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தொண்டை, அதிலிருந்து 6 எழுத்து வருது. போயம்ல எப்படி சொல்லுவோம்? 6 ஃப்ரம் த த்ரோட் என்று நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக இப்போ காட்டுறோம் பாருங்க. இதுதான் மஹ்ரஜ் பாயிண்ட்ஸ். இந்த எழுத்துக்கள் எல்லாம் இங்கே என்ன வருதுங்கிறது இப்போ நான் ஓரலாக சொன்னேன். இப்போ நீங்கள் விஷுவலாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மாஷா அல்லாஹ், அந்த கலரிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த 5 மஹ்ரஜ் பாயிண்ட்ஸில் எது ஒன்று வருதுங்கிறது ஒரு செஷனாக நம்ம பார்த்து போயமோட ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நம்ம அத்துக்குடியாக இருக்கிறோம். இப்போ சொல்ல உங்களில் ஒருவருமே தயாராக இருப்பீங்க.
அல்ஹம்துலில்லாஹ் நம்புறேன். அடுத்தது பண்புகள். ஒரு எழுத்துல இருக்கக்கூடிய பண்பு, ஆட்ரிபியூட்ஸ், கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அது என்னன்னா நம்மளோட ஓதுதல் இன்னும் இம்ப்ரூவ் பண்றது. ஒரு லெட்டர்ல இருக்கக்கூடிய அழகு, அந்த சத்தத்துல இருக்கக்கூடிய அழகை இன்னும் மேம்படுத்த, அதிகப்படுத்த, இன்னும் அதுல வந்து சில நேரங்களில் தவறு வராமல் இருக்கிறதுக்கும் கூட இந்த சிஃபா என்பது நம்மளுக்கு பயன்படும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா? அந்த சிஃபாவை தான் நம்ம ஆக்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதான் சொல்றேன்ல, இந்த ஹோல் கோர்ஸ், இந்த ஹோல் பாடத்திட்டத்தினுடைய பேக் போனே இந்த போயம்ல இருக்கு. இந்த போயம் ஒருத்தர் கரெக்டான ஆக்ஷனோட முழுசா ஒருத்தர் சொன்னார்னா அவர்கிட்ட மஹரஜ் இருக்கு, அவர்கிட்ட சிஃபாவும் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு மேல ரூல்ஸ் மட்டும் ஒருத்தர் ரீகால் பண்ணிட்டா போதும். அப்போ இதுதான். அப்போ நம்ம ஹை லெட்டருக்கு நம்ம ஹையா காமிச்சோம், லோ லெட்டருக்கு லோவா காமிச்சோம், திக் அண்ட் ஹைக்கு முன்னாடி வந்து காமிச்சோம், இதெல்லாமே நம்ம ப்ராப்பரா காமிச்சோம். ஒன்லி திக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் காமிச்சோம். இந்த மாதிரி இந்த 4 ஆக்ஷனை வச்சு நம்ம என்ன செய்வோம், லெட்டரோட ஆட்ரிபியூட்ஸ் கொண்டு வந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்லி ஹை லெட்டர்ஸ்னா காஃப், காஃப், கைன், ஹா, கா, ரா, ஹா, இது ஒன்லி ஹை லெட்டர்ஸ். திக் அண்ட் ஹை அப்படின்னு சொன்னா என்னது, சாத், பாத், தா, வா, திக் அண்ட் ஹை. அப்புறம் ஒன்லி திக்னா ரா, ரூ, அதே மாதிரி அல்லாஹ் அப்படிங்கிறதுலாம் ஒன்லி திக் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஹை இல்லாம ஒன்லி திக் லெட்டர்ஸ். மற்றதெல்லாம் இஸ்திஃபா, கீழே உள்ளதான். லைக் ப, நம்ம பேன்னா சொல்லுவோம், பா அப்படி சொல்ல மாட்டோம். ப, த, ஜ, சரிங்களா? எல்லாமே மற்றபடி ஃப, ய எல்லாமே கீழே உள்ளதுதான். நம்ம யோ அப்படி சொல்லக்கூடாது. யா ஐயுஹல்லதீன ஓதக்கூடாது. ய ஐயுஹல்லதீன ஆமனு என்றுதான் ஓதணும். இது சிஃபாத் உள்ளது. அப்ப தடித்த மற்றும் மென்மையான எழுத்துக்களை பார்த்தோம். மென்மையான எழுத்துக்கள், அப்புறம் அந்த சாஃப்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஔ, ஐ, இதெல்லாம் வந்து ஒரு லெட்டரோட ஆட்ரிபியூட் தான். அது சாஃப்டா தான் சொல்லணும். ஔ, ஐ அப்படி சொல்லக்கூடாது. லீலாஃபி குரைஷ் அப்படி சொல்லக்கூடாது. குரைஷ் சாஃப்டா தான் சொல்லணும். ஹவுஃப் அப்படிதான் சொல்லணும். ஹவுஃப் அப்படின்னு நம்ம அழுத்தக்கூடாது. நம்ம பார்த்துக்கலாம். அதை எழுத்தக்கூடிய அது கொஞ்சம் ஹேண்டில் வித் கேர் பார்த்து, கண்ணாடி பார்த்து அப்படிங்கிற மாதிரி யாவும் வாவும் முன்னாடி அது சுக்குன் பெற்று முன்னாடி பார்த்தா அது கண்ணாடி மாதிரி சாஃப்டா சொல்லுங்க, உடைச்சிடாதீங்க. ஹம்ஸ் எழுத்துக்கள்னு சொல்லி பார்த்தோம். ஏர் ஃப்ளோ இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அசைத்து ஓதுதல்ங்கிறதுல கல்கலாங்கிறத பார்த்தோம். ஆஃப், பா, ப, ஜீம், தால சுக்குன் வரும்போது கல்கலா செய்வோம். அப்போ ஓகேங்களா? அப்போ, அபு, அஜி, அது. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் உள்ளதான். இதை நம்ம சில நேரங்களில் ரூல்ஸ் நம்ம சொல்லலாம், பட் இதெல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் கட்டுப்படக்கூடியதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ஷன் வச்சு நம்ம இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். நிச்சயம் இதுல ஒரு சோம்பலுக்கோ அல்லது இப்படி ஆக்ஷனோட தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதனுடைய ஃபாய்தா பெனிஃபிட்ங்கிறது நிச்சயமா இது வந்து ப்ரூவ்டு பை ரிசர்ச், இது வந்து ப்ரூவ்டு பை ஈவன் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால நிச்சயமா இதை வந்து நீங்க நிச்சயமா பயன்படுத்துங்க. ஒரு தடவை சொல்லும் பொழுது ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் விதிவிலக்கு இல்லாமல் என் கூட சேர்ந்து நீங்க சொல்லி ஆகணும். சரிங்களா? அல்லாஹ் சாட்சி. இதுக்கு நன்மை எழுதுவதற்காக மாணவர்கள் தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய நன்மை எழுதட்டும். கல்வி கற்பதற்காக வேண்டி நம்ம முயற்சி செய்யறோம். ஓகேங்களா? சொல்லுங்க. ம, ப, வ, ஃப are from the lips. Tongue has many. 12 from the tip. th, the, wa, ta, da, po, za, sa, so, la, na, ro. From its middle are ja, sha, ya. From its edges are bo, ka, po. 6 from the throat. A, ha, a, ha, ho, ho. At the end is alif. இதை நம்மளுக்கு பக்காவா ப்ராப்பரா பெர்ஃபெக்டா சொல்ல வந்துருச்சுன்னா இந்த கோர்ஸ் படிச்சு நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்து கவாயிதுகள், முக்கிய சட்டங்களை வந்து உள்ளடக்கிய கவாயிதுகள் படிச்சோம். லைக் வந்து யூசிங் கரெக்ட் மஹரஜ் அண்ட் சிஃபா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம லாம் ஜலலாங்கிற ஒரு ரூல் இருக்கு, மீம் ஒன்னாவுடைய ரூல் இருக்கு, ராவுடைய திக்னஸ் இருக்கு, மத்த லென்த்னிங் ஆஃப் மத் இருக்கு, ஷம்சியா கமரியால மிஸ்டேக் பண்ணாம மோதுறது இருக்கு, நூன் கூத்தனி, நூன் சாக்கினா, நூன் சாக்கினால வந்து ஹைட் பண்றது, மர்ஜ் பண்றது, எக்ஸ்பிரஸ் பண்றது, இதெல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் லெட்டர்ல தான் சொல்றோம். இந்த லாம், மீம், ரா, மத்து, அலிஃப், லாம், நூனுங்கிறதுக்கு தான் லேட் மீ ரிசைட் மை குரான் மை அல் குரான் நைஸ்லி, லேட் மீ ரிசைட் மை அல் குரான் நைஸ்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருங்க. லேட் மீ ரிசைட் மை அல் குரான் நைஸ்லி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஒரு ஒரு ரூலை வச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணேன்னா ஐ எம் ரீடிங் மை குரான் இன் பெட்டர் வே, இன் நைஸ் வே, நைஸ்லி அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபினிஷிங்க்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் வர முடியும். அடுத்த செஷன்ல அடுத்த ரிவியூவை பார்க்க போறோம், ரிவிஷனை பார்க்க போறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே,
தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 57வது பாடத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரே ஒரு வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்பெஷல் வசனம். ஒரு வசனம் என்ன சொன்னா நம்ம சிந்தனை வரக்கூடியது ஆயத்துல் குர்சி வரும். ஆனா அதை பார்த்து முடிச்சிட்டோமே, அப்ப வேற என்ன? அதே சூரா பக்ராவில் இருக்கக்கூடியதான் க்ளூ கொடுத்துருக்கேன். ஆனா நம்ம அதிகமா நம்மளோட லைஃப்ல இதை மனப்பாடம் செஞ்சு நம்ம ஓதி இருப்போம். இதை வசனமாக கூட நம்ம சில நேரங்களில் சிந்திச்சிருக்க மாட்டோம், துவாவாக சிந்திச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். அதுதான் நம்மளுடைய ஃபேவரட் ரப்பனாச்சினா எனக்கூடிய இந்த ஒரு வசனம். அதாவது சூரத்துல் பக்ராவில் இந்த வசனம் இடம்பெறுகிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் அதிகம் ஓதியது. குறிப்பாக தவாஃப் செய்யும் போது ருக்னே யமானில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா தான் ஓதுவாங்க. அது போன்ற பல சந்தர்ப்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா. அல்லாஹ் அந்த துவா நமக்கு கற்றுத்தர்றான். இப்படி நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், எனது அடியார்கள் இப்படி கேட்பார்கள், இம்மையும் கேட்பார்கள், மறுமையும் கேட்பார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தருவார்கள் என்ற இடத்துல கற்றுத்தரக்கூடியது. அதை நாம் கற்றுக்கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொண்டுதான் இருப்போம். பெரும்பாலும் இல்லை என்றாலும் கூட இந்த பாடத்தை பயன்படுத்தி இதை நல்ல முறையில் மனப்பாடம் செஞ்சு இது சரியான உச்சரிப்போடு ஓதுறதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண போறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. காரியோட பிரமோதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸ்பெஷல் காரியோட இதை விட்டு தள்ளுங்க. இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது வேர்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ், அதுல இருக்கக்கூடிய சிஃபாட்ஸ், அதுல இருக்கக்கூடிய கவாய்துகள். ஓகே, ரப்பனா பல தடவைகள் இதனுடைய தடிப்பு தன்மையை பத்தி நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ரப்பனா ரப்பனா, பட் ரப்பனான்னு சொல்லிடாதீங்க. ரப்பனா நான் பொதுவா பாடங்கள் நடத்தும் போது இப்படி சொல்லிடாதீங்க, இப்படி சொல்லிடாதீங்க. மாச கணக்கு நடத்திருப்பேன். ஒரு மாசம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ஸ் முடிஞ்ச கூட ஓதி காட்ட சொல்லும் போது அந்த தப்பை செய்வாங்க. அப்ப 4 மாசமா நான் சொல்லும் போது என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும் போது அது பெருசா நம்ம நினைச்சுக்கிறது இல்லை. என்னமோ சொல்றாங்க உஸ்தாத் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒண்ணு விட்டுரும். இப்படி பண்ணிடாதீங்க, இப்படி பண்ணிடாதீங்க. நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, ஒரு இடத்துல கவனிக்கலன்னா கூட ஒரு இடத்துல நீங்க கவனிச்சு அந்த தப்ப நீங்க சரி பண்ணிக்கிறீங்க தான். கடைசி வரைக்கும் கவனிக்காம விட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இது பெரிய கோட்டை விடுறது. அந்த லெவல்ல நம்ம இருக்கக்கூடாது. ரப்பனா ரப்பனா ரப்பனா. ஓகேங்களா? அடுத்து ஹம்சா வரனால நீட்டணும். ரப்பனா ரப்பனா. இது குரானா ஓதும் போது இப்படி நம்ம நீட்டுறது, இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்ளை பண்ணுவோம். துவா ஓதும் போது இப்படி நம்ம ரொம்ப நீட்டணும், அளவுக்கு மீறி வந்து செய்யணும், ரொம்ப இஹ்ஃபா குன்னா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. துவா ஓதும் போது நம்ம துவா மாதிரி உச்சரிப்பு மட்டும் சரி பண்ணி ஓதிடலாம். இருந்தாலும் ஒரு அற்புதமான துவாவை அர்த்தம் மாறாம இருக்கணும்னா நம்ம உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். அதனால கவனமா கேட்டுக்கிறேங்க. ரப்பனா ரப்பனா ஆத்தினா ரப்பனா ஆத்தினா 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 இல்ல ஆத்தினா في الدنيا في الدنيا في الدنيا حسنة حسنة. இது நிறுத்தி ஓதி நிறைய பேர் பழக்கம் இருக்கும். அதனால நம்ம நிறுத்துறதா இருந்தா ஹசனா சேர்க்கவும் செய்யலாம். ஹசனதௌ ஹசனதௌ என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும். في الدنيا حسنة حسنة وفي الآخرة حسنة وفي الآخرة. ரா தடிப்போம். ஓகேங்களா? حسنة وفي الآخرة. ஓகேங்களா? அதாவது ஹசனதௌ உதடு சொல்றது மட்டும் இல்ல, ஹசனதௌ அப்படின்னு மூக்கால ஒன்னாவும் செய்யணும். ஓகேங்களா? அயர்மோல் உள்ள வாவு யாரை சேர்க்கும் போது நம்ம ஒன்னாவும் செய்யணும்ல. அப்ப ஹசனதௌ மூக்கும் வேலை செய்து உதடும் பட்டமாக்கிறது வாவுக்காக. ஓகே, ஹசனதௌ வஃபில் ஆகிரதி ஹசனதௌ வஃபில் ஆகிரதி. ஹை என்பது ஹைலைட்டர், ரா என்பது தடிப்பம். ஆகிரதி வஃபில் ஆகிரதி வஃபில் ஆகிரதி வஃபில் ஆகிரதி. ரெண்டு ஹரக்கா தான், 3 ஹரக்கெல்லாம் போயிடக்கூடாது. வஃபில் ஆகிரதி ஹசன ஹசன. இங்க மேக்ஸிமம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், மேல பண்ணலாம் கூட. அப்ப ஹசன 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 வகினா அஸாபன் நார். இங்க கூட சேர்த்தாலும் தப்பு இல்லை. ஹசனதௌ வகினா அஸாபன் நார் தப்பில்லை, நிறுத்தி ஓதுவது சிறந்தது. வகினா வகினா இது பலரிடத்துல என்ன தப்பு தெரியுமா? வகின்னா 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 அஸாபன் நார். வகின்னா வகின்னா இல்ல வகினா, இல்லனா வகினா அப்படிம்பாங்க. ஏன் தேவையில்லாத ஷத்து வாவுல மட்டும் தான் இருக்கு. வகினா 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 காஃப் வகினா வகினா அஸாபன் நார் அஸாபன் நார் அஸாபன் நார் அஸாப. ஓகேங்களா? ஸால் அதாப் அதாப் பெரிய அதாபா இருக்கு அப்படின்னு நம்ம சும்மா தமிழ்ல சொல்லிக்கிறோம். ஆனா அதாப்னு சொல்லக்கூடாது, அஸாப். அதே மாதிரி அஸாப் அஸாப்னு ஸாலும் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அஸாப் அஸாப் ஸால் அஸாபன்
ரா என்பது கஸ்ரா இருந்தாலும் சுக்கூனா தானே நிறுத்துறோம். அப்ப சுக்கூனா இருக்கும் முந்தின லிட்டர் பத்தாத மாத தடிப்பம் தான். அந்த அடிப்படை இந்த ரா தடிப்பமாக்கி விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சுலபமானது, ஒரே வசனம், சிறிய வசனங்கள்லாம் ஷார்ட் டைம்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அடுத்து காரியோட நம்ம இதை சூப்பரா ஓத போறோம். சூப்பர் காரியோட சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம், சூப்பரா ஓதலாம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.